ஜீவநதி ஜீவநதி. ஜீவநதி ஜீவநதி. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். கர்த்தருக்குள் பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக என்று வாழ்த்துகிறோம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் இந்த நாளில் சில காரியங்களை தியானிப்போம். புதிய ஏற்பாட்டிலே லூக்கா எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை
வாசிக்க கேட்போம். பின்பு அவர் கெனேசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவவசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். வாசிக்கப்பட்ட இந்த வசனம் லூக்கா எழுதிய சுவிசேஷத்தின் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இங்கே பிரயாசப்படுகின்ற ஒரு கூட்டத்தாரை நாம் பார்க்கின்றோம். எந்த மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை நம்பி பிரயாசப்படுகிறான். அவன் எப்படியாகிலும் முன்னேற்றம் அடைந்து தன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும், தன் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், பெற்றார் தங்கள் பிள்ளைகளை நன்றாக வைத்திருக்க வேண்டும் என்று பல பிரயாசங்களை எடுப்பதை நாம் பார்க்கிறோம். மாணவர்கள் எங்களுடைய எதிர்காலம் நன்றாக அமைய வேண்டும் என்பதற்காக படிப்பிலே பிரயாசப்படுவதை பார்க்கிறோம். இப்படியாக மனிதனுடைய வாழ்விலே எல்லாரும் முன்னேற்றத்தை விரும்பி பிரயாசப்படுகின்றோம். பிரயாசப்பட்டு முன்னேறுவதற்காக பணம் சம்பாதிப்பது, சுயபலனை பயன்படுத்துவது, அரசியல் காரியங்கள் செய்வது போன்ற காரியங்களை கூட உலகத்திலே மனிதர்கள் செய்வதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலே இந்த குறிப்பிட்ட மனிதன் ஒரு மீன்பிடி தொழில் செய்பவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இவர் பல வருட அனுபவம் உள்ள ஒருவர். ஆனால் இங்கே அவருடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அவன் ஆண்டவரிடத்தில் சொல்லும்போது, ஆண்டவரே, முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். சில நேரங்களில் நம்முடைய அனுபவங்கள் எங்களுக்கு கை கொடுக்கும் என்று நாம் நினைக்கும் பொழுது அவைகள் காலை வாரி விடுகின்ற சூழ்நிலைகளும் மனிதனுக்கு ஏற்படுகிறது. எங்கள் திறமை என்று நினைக்கும் பொழுது அவைகளும் சில நேரங்களில் இடரலாக மாறிவிடுகிறது. சில வருஷங்களுக்கு முன்பாக சுவிட்சர்லாந்தின் சுவிஸ்ஏர் என்று சொல்லப்படுகிற விமான ஸ்தாபனம் அப்படியே இல்லாமல் போயிற்று. மிகுந்த நஷ்டம் அவர்களுக்கு ஏற்பட்டது. ஆனால் உலகத்தில் பார்க்கும் பொழுது அது வரைக்கும் அது ஒரு நல்ல தரமான ஒரு விமான கம்பெனியாக, நல்ல உயர்ந்த சம்பளத்தை கொடுக்கிற ஒரு கம்பெனியாக, இப்படி பல விதமான நல்ல உயர்ந்த ரகமுள்ள ஒரு கம்பெனியாக இயங்கினது உண்மைதான். ஆனால் திடீரென்று பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டது, அங்கே இனிமேல் இந்த ஸ்தாபனம் இயங்க முடியாத அளவிற்கு அங்கே பெரிய ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்று. ஆகவே பிரியமானவர்களே, திடீரென்று வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட தோல்விகளை மனிதன் சந்திக்கின்றான். இங்கே வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலே இவர்களுக்கு இது ஒரு தோல்வியின் நேரமாக இருந்தது. தோல்வி வரும் பொழுது கவலை வருகிறது. கவலையோடு வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். பேதுரு மட்டுமல்ல, அவனோடு கூட தொழிலுக்கு சென்ற ஒரு குழுவினர் எல்லாரும் மிகுந்த சோர்ந்த முகத்தோடு, தோல்வி என்ன செய்வது, முழுவதும் பிரயாசப்பட்டும் அந்த பிரயாசத்திற்கு பலனில்லை என்று சொல்லி வேதனைப்பட்டவர்களாக, கவலை என்ன செய்வது என்று சொல்லி அவர்கள் வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சம்பவம் இப்படி வாசித்திருந்தேன். பல வருஷங்களுக்கு முன்பாக அமெரிக்காவில் ஒரு பெரிய பாலத்தில் ஒருவன் தன்னுடைய கவலை நிமித்தமாக தற்கொலை பண்ணி கொள்வதற்கு முயற்சித்தான். அவன் அந்த பாலத்தில் ஏறி கீழே குதித்து மாண்டு விடுவோம் என்று அவன் சொல்லி ஏறும் பொழுது அங்கே வந்த ஒரு போலீஸ்காரர் அவனை பிடித்து, தற்கொலை செய்யக்கூடாது, எதற்காக இப்படி தற்கொலை செய்கிறாய்,
நீ நல்ல வாலிப வயதில் இருக்கிறாயே, ஏன் இப்படி என்று சொல்லி கேட்டாராம். கேட்ட பொழுது அவன் தன்னுடைய கவலைகளை சொன்னான். தன்னுடைய பிரச்சனைகள், வாழ்க்கையில் இருக்கிற சோகங்களை எல்லாம் அவரிடத்தில் சொன்னான். கடைசியிலே அந்த சம்பவத்தில் வாசித்தேன், அவன் எல்லாவற்றையும் சொன்ன உடனே இந்த போலீஸ்காரனுடைய வாழ்க்கையில் இருந்த சோகங்களை சொல்லி கடைசியாக 2 பேருமே அந்த பாலத்திலிருந்து கீழே குதித்து விட்டார்களாம். இது உண்மையான சம்பவமா அல்லது அப்படி ஒன்று நடைபெற்றதாக அறிவிக்கப்பட்ட ஒரு சம்பவமா தெரியவில்லை. ஆனால் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய சோகமான வார்த்தைகள் இன்னொரு மனிதனை பலப்படுத்த முடியாமல் மற்றவனையும் சோகத்துக்குள்ளாக்கி விடுகிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். தோல்வியின் நிமித்தமாக நீங்கள் தோண்டு போன ஒருவராக காணப்படலாம். கடந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த ஒரு போராட்டத்தின் காலமாக இருந்திருக்கலாம். தோல்வியை நீங்கள் சந்தித்திருக்கலாம். பல கடன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். குடும்பத்தில் போராட்டங்கள் வந்திருக்கலாம். பிள்ளைகள் நிமித்த துன்பங்கள் வந்திருக்கலாம். அல்லது நீங்கள் இவை எல்லாவற்றோடும் கூட எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒருவராக இருக்கலாம். கவலைப்படுகிறதுனால நாம் என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையிலே கவலை இல்லாத மனிதன் இல்லை. கவலைகள் எல்லாரையும் தாக்குகிறது. ஆனால் அந்த கவலையே நமக்கு வாழ்க்கையாக மாறிவிடுமானால், ஒரு மனிதன் தொடர்ந்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பானால் வாழ்க்கையில் ஜெயம் பெற முடியாது. கவலைப்படுகிறதுனாலே பிரயோசனம் இல்லை என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, கவலை நம்மை ஒடுக்கி வருத்தி மட்டுமல்லாமல் பலவிதமான துன்ப சூழ்நிலைகளையும் வேதனைகளையும் வியாதிகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருந்தார். அவர் எப்பொழுதும் குடிப்பார். அவரிடத்திலே போய் மற்றவர்கள் கேட்பார்கள், எதற்காக குடிக்கிறாய் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், என்னுடைய வீட்டிலிருந்து 1 மாதமாக கடிதம் எதுவுமே வரவில்லை, ஆகையினாலே கடிதம் வரவில்லையே என்று சொல்லி நான் குடிக்கிறேன் என்று சொல்லுவார். திடீரென்று பார்த்தால் அவருக்கு கடிதம் வந்துவிடும். வாசித்து கொண்டிருப்பார். அன்றைக்கு மாலையில் பார்த்தால் திரும்பவும் குடித்து விட்டிருப்பார். அப்போ இந்த நண்பர்கள் போய் கேட்பார்கள், அன்றைக்கு சொன்னாய் வீட்டிலிருந்து கடிதம் வரவில்லை, ஆகினாலே குடிக்கிறேன் என்று, இன்றைக்கு தான் உனக்கு வீட்டிலிருந்து கடிதம் வந்ததே, பின்பு ஏன் நீ இப்படி குடிக்கிறாய் என்று சொல்லும்போது அவர் சொல்லுவார், அந்த கடிதத்தில் எழுதியிருந்ததெல்லாம் சோகமான சம்பவங்கள், அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியல, அதனால் குடிக்கிறேன். ஆகவே ஒரு சாக்கு போக்கு சொல்லுகிறோம். வாழ்க்கையில் கவலைகளை, துன்பத்தை சரியான முறையிலே மாற்றிக்கொள்ள விரும்பாமல் சிலர் சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள். உலகத்தில் பலர் இப்படித்தான் இருக்கிறார்கள். அதனால்தான் வீட்டுக்கு வீடு சண்டை, நாட்டுக்கு நாடு யுத்தம், பலவிதமான போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கின்றோம். அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய நிலை என்ன? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்கள்? இவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், ஒரு பலனும் இல்லை என்று சொல்லுகிறீங்களா? வெளிநாட்டில் வந்து இவ்வளவோ கஷ்டப்படுகிறேன், இவ்வளவோ துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு வாழ்க்கையில் என் கஷ்டம் எப்பொழுது தீரும், என் துன்ப சூழ்நிலை எப்பொழுது தீரும், எப்பொழுது என் வாழ்க்கையில் சமாதானம் வரும் என்று அழுது கொண்டிருக்கிறீங்களோ? என் அருமையான சகோதரனை, சகோதரியே, என்னுடைய வாழ்க்கையில் நானும் பல துன்பங்களின் பாதைகளை கடந்து வந்திருக்கிறேன். யாருமே உதவி செய்ய முடியாத சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறேன். பொருளாதார தேவைகள் நிறைந்த பாதைகளை கடந்து வந்திருக்கிறேன். சமாதானம் தேவையான பாதைகளை கடந்து வந்திருக்கிறேன். எந்த ஒரு மனுஷனாலும் அதை தர முடியவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து அவருக்கு வாழ்க்கை அர்ப்பணித்த பொழுது அவர் என்னுடைய வாழ்க்கையில் இந்த கிருபைகளை கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்களானால் சுவிஸ் மக்களிடத்தில் அநேக பொருளாதாரம் உண்டு, அவருடைய வசதிகள் உண்டு. ஆனால் நம்ம பார்க்கும் பொழுது பலர் இருதயத்தின் வெறுமை நிமித்தமாக, இந்த சமாதானம் இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை நிமித்தமாக தங்களை தாங்களே தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள்.
இந்த வசனத்தில் நம்ம வாசித்த வசனத்திலே பார்த்தோம், சீமோன் தோல்வியில் சோர்ந்து போய் வலையை அலசி கொண்டிருக்கும் போது இயேசு அவன் படகிலே ஏறினார். ஆண்டவர் சொன்னார், கொஞ்சம் அந்த படகை தள்ளி கொண்டு போப்பா. அவன் படகை கொடுத்தான். அதில் ஏறி உட்கார்ந்து ஜனங்களுக்கு அவர் போதகம் பண்ணினார். இஸ்ரேலிலே ஜெனசரேத் கடலரிலே இது நடைபெற்றது என்று வேதம் சொல்லுகிறது. போதகம் பண்ணி முடித்த பின்பு அங்கே அவர் போய்விடவில்லை. இயேசுவின் போதனை ஒன்றுதான் மெய்வழி காட்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு போதித்துவிட்டு, சரி நான் போய் வருகிறேன், மீண்டும் அந்த படகை கரைக்கு தள்ளிவிடு என்று சொல்லிவிட்டு போய்விடவில்லை. அந்த துன்பை சூழ்நிலையில் இருந்த மனிதனை கைவிட்டு விட்டு போய்விடவில்லை. அந்த சோர்ந்து போனவனுக்கு பலன் கொடுக்காமல் அவர் போய்விடவில்லை. மாறாக அவனை ஆசீர்வதித்தார். அவன் சொன்னான், ஆண்டவரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் ஆகப்படலாம் ஆண்டவரே என்று சொன்ன பொழுது இயேசு சொன்னார், வலையை போடு, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது இவ்வளவு அனுபவம் மிக்க இந்த பேதுரு, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்காத சூழ்நிலையில் இருந்த பேதுரு ஆண்டவரை பார்த்த, ஆண்டவரே, இப்போ சூரியன் வந்த பிறகு மீன் கிடைக்குமா? இரவில் தானே மீன் பிடிக்க போவார்கள், இப்பொழுது வலைகளை போட்டு என்ன பிரயோஜனம் என்றெல்லாம் விவாதம் பண்ணி கொண்டிருக்கவில்லை. அவன் ஒன்றை சொன்னான், இப்படியாக உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். ஆண்டவரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்பது உண்மைதான், ஆனால் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் தான் வேதம் சொல்லுகிறது. அப்படியே வலையை போட்டார்கள். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேண்டுமானால் என் அருமையான தேவ ஜனமே, இந்த வேதத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். அந்த வேதத்தை வாசித்து அதை விசுவசியுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். வலை கிழிந்து போகத்தக்கதாக பிடித்தார்கள். ஒருவேளை நீங்கள் விவாதித்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை வேண்டாம் என்று சொல்லி தூர விலகி போனவராக இருக்கலாம். ஒருவேளை இந்த ஆசீர்வாதத்தின் வழி உங்களுக்கு தெரியாதவராக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த தொலைக்காட்சி செய்தியின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வழியை சொல்ல விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்தின் வழிதான் இயேசு கிறிஸ்து. கண்ணீரை துடைக்கிறவர் வழிதான் இயேசு கிறிஸ்து. அன்பானவர்களே, அன்றைக்கு அவர்கள் வலை கிழியத்தக்கதாக பகலில் மீன் பிடித்தார்கள். அவர்களுக்கு இவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கும் பாருங்கள். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றுமே கிடைக்காத சூழ்நிலையில் வலை கிழியத்தக்கதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பொழுது இவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அதே இயேசு நீங்கள் விசுவசித்தால் அற்புதம் செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் செய்வார். நீங்கள் ஆண்டவரே, அவர்களுக்கு மட்டுமா செய்வீங்க, எனக்கு செய்ய மாட்டீங்களா என்று கேட்டால் நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார். இன்றைக்கு உங்களுடைய அற்புதத்தின் நாளாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதாக இருக்கும். பிரியமானவர்களே, அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதற்கு ஒரே ஒரு காரணம் இதுதான், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன் என்றான். இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டை எடுத்து வாசித்து பாருங்கள். அதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் என்னென்னபடியெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அவைகளை செய்யும் பொழுது வலை கிழியத்தக்கதான ஒரு ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். துக்கம் சந்தோஷமாய் மாறும். வேதனைகளை ஆண்டவர் துடைப்பார். தோல்வியின் சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் மாறும். என் அருமையான சகோதரனை, சகோதரியே, உன் கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். நாளில் அந்த பேதுரு சொல்வது போல நீங்கள் சொல்ல தயாரா? ஆண்டவரே, உங்கள் வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன், ஆண்டவரே, உங்கள் வேதத்துக்கு நான் செவி கொடுக்கிறேன் என்று சொல்வீர்களானால் துன்ப சூழ்நிலையை மாற்றிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். விசுவசிக்கிறீங்களா? உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கிற அந்த இடத்துல அப்படியே கண்களை மூடி, இயேசுவே, என் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட துன்ப சூழ்நிலைகள் உண்டு, என் துன்ப சூழ்நிலைகள் மாற வேண்டும், என் வேதனையின் சூழ்நிலைகள் மாற வேண்டும். இந்த மனிதனுக்கு செய்தீரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்காதவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்த இயேசுவே, எனக்கு செய்யுங்கள் என்று சொல்லி உங்கள் இருதயத்திலே வேண்டிக் கொண்டு இப்பொழுது முழங்கால் படியிடுங்கள்.
உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இயேசுவை விசுவசிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் உம்மை விசுவசித்து வாழ்க்கையிலே துன்பமும் தோல்வியோ ஏதோ சூழ்நிலையிலே ஜெபம் செய்து கொண்டிருக்கிற, பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. உங்களுடைய கிருபையின் கண்களை இப்பொழுது அவர்கள் நோக்கி பார்க்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் அவர்களை தொடும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நேரத்திலே பரலோகத்திலிருந்து அவருடைய கண்ணீருக்கு ஒரு பதிலை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தோல்விகள் மாறட்டும், கடன் தொல்லைகள் மாறட்டும், துன்பங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும். ஆண்டவரே, சமாதானம் உருவாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வழியும் சத்தியமும் ஜீவனுமாகிய நீர் அது அவருடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, விசுவாசமாய் தொடர்ந்து ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். உங்களுக்கு இருக்கின்ற தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சித்தால் இந்த ஸ்கிரீனில் காட்டப்படுகின்ற எங்களுடைய தொலைபேசி எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க வாஞ்சியாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.